ஹே காய்ஸ், நான் ஃபஸ்ட்டாக இப்போ மார்னிங்கே வந்து நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் தூங்கி இருந்ததுனால மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு அத்தை பையனை போய் தேடி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவனை போயிட்டு சீக்கிரம் போயிட்டு எழுப்பினா தான் அவன் தான் வந்துட்டு நீ நம்மளை வீடியோ எடுக்க போகிறான். அவன் போயிட்டு டேரெக்டாக அங்கே இருந்துட்டு உங்களுக்கு விளாக் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு நான் அவன் வீட்டுக்கு போகணும், அப்போ தான் அவன் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் ஒரு நிமிஷம் இருக்கு, நான் போயிட்டு நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்கலாம். A few moments later. இப்போ போயிட்டு இருக்கேன் என்னோட கசின் வீட்டுக்கு. ஃபோன் பண்ண எடுக்கல. ஃபோன் பண்ணி சீக்கிரம் வரா, கரெக்டாக இருக்கும் நியூஸ் போட்டு போனோமே முடிச்சிடலாம், சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னா பையனே காமிச்சு நான் டேரக்டாக வீட்டுக்கே வந்துட்டேன். நான் ஒரே நிமிஷம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? தூங்கிட்டு இருக்காங்களோ அத்தை? அத்தை அஜித்தை கொஞ்சம் எழுப்புங்க. அஜித்தை கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருக்கு, அவனை கொஞ்சம் எழுப்புறீங்களா? வேலை இருக்கு, அவனை கொஞ்சம் எழுப்புறீங்களா? வேலை இருக்கு அவனுக்கு. ஆனே அதுக்குள்ள வெடிச்சிருச்சா? கொஞ்சம் கிளம்பணும். அதான் நம்ம வந்துட்டு ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐஎம் கேமர், ஐஎம் வந்துட்டு கம்பெனில வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி. அது மட்டும் இல்லாம பேப்பர் போடுற பையனும் கூட நான். இப்போ அவன் வந்த உடனே வந்து முடிஞ்ச அளவுக்கு விளாக் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒழுங்கா எடுக்க ட்ரை பண்றேன். Much later. அவர் தூங்கி ஏந்துன்னு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. அவர் மட்டும் ரெடி ஆயிட்டாருன்னா போயிடலாம். இப்ப டைம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி 6:10. நான் சீக்கிரமா பேப்பர் போட ரெடி ஆகினா தான் சீக்கிரமா வந்து கிளம்ப முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அப்பதான் நான் வந்துட்டு கரெக்டா ஒரு 6:10 இந்த டைம்ல ஆரம்பிச்சா சீக்கிரமா ஒரு 7:10 முடிச்சிடலாம். அப்படிங்களா? அப்பதான் நான் சீக்கிரம் கம்பெனிக்கு கிளம்ப முடியும். கொஞ்சம் லேட் ஆயிடுது. தூங்கி நின்றுருக்காரு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வந்துடலாம். இப்போ அவர் வந்து நம்ம பின்னாடி உட்காந்துட்டு கையை வந்துட்டு முன்னாடி வச்ச மாதிரி வீடியோ எடுக்க போறாரு. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல. நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னப்பா போலாமா? போமா போலாம். வந்துட்டாரு கைஸ். நம்மளோட அபிஷியல் எடிட்டர் வந்துட்டாரு. இருக்கு நான் காட்டுறேன். வாய்ப்பில்லை ராஜா. இதுதான் நம்மளோட ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டில தான் இப்போ நம்ம பேப்பர் போட போறோம். நம்ம இப்போ பேப்பர் போடுற வழிக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே போனா நான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அங்கே போய் சேர்ந்துடலாம். பேப்பர் போடுற இடத்துல சீக்கிரமா வந்து பேப்பர் போட்டுருவேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அங்க கோத்துட்டு சீக்கிரமா வந்துட்டு நான் வந்துடுறேன். மேபி வந்துட்டு இந்த விளாக் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா, ஒரு நியூஸ் பேப்பர் போடுற டெய்லி ஒரு ஆவரேஜா ஒருத்தவங்க இப்படிதான் போடுவாங்க அப்படின்னு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். காலையிலே வந்துட்டு கையை வேற முன்னாடி வச்சுட்டு வீடியோ எடுத்துன்னு எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா காலையிலே கட்டி வச்சுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இது நம்மளுக்கு புதுசுதான். பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பழகிக்கலாம். எனக்கு இது வித்தியாசமா இல்லை. ஏன்னா இப்போ எப்படி நம்ம ரெட்டு வந்து நேற்று கேமரா முன்னாடி பேசணும்னா ஒரு மாதிரி ஸ்டையா ஃபீல் பண்ணணும். நீங்க நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும், என்னடா இவனுக்கு ஏதோ புதுசா பண்றாங்க. ஆனா கேமரா போன் ஆங்கிள் பார்த்தா ஏதோ வீடியோ எடுக்கிறானுங்க, ரெக்கார்ட் பண்றானுங்க, ஏதோ பண்ண போறானுங்கன்ற ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஒரு இடத்துக்கிட்ட வந்தாச்சு. நடுவுல கொஞ்சம் வீடியோ வந்துட்டு மேபி ஆஃப் ஆக வாய்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு ஐடியா இல்லை. குளூர்ல இதுக்கே நடுக்குதா? ப்ரோ என்ன ப்ரோ இது 30 தான் ப்ரோ ஓட்டுறேன். அவனுக்கு இதுக்கே நடுங்குது ப்ரோ உடம்பு. நம்ம கேமராமேனுக்கு அவன் உடம்பு நடுங்கிறது அவன் கையை டைட்டா பிடிச்சுன்னு எனக்கே தெரியுது. அவ்வளோதான் கைஸ், பேப்பர் ரைட்ஸ். அப்போ என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் போப்போம். இடம் வந்துட்டு இந்த அளவுக்கு நடிகனே எடுத்தா எப்படிடா வீடியோ ஒழுங்கா வரும்? அவனுக்கு இது புதுசு கைஸ். அவ்வளோதான் வந்துட்டோம் கைஸ். இதுதான் எங்க நியூஸ் பேப்பர் போடுற இடம். ஓகேங்களா? Minutes later. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, எங்க ப்ரோ இருக்கீங்க மயிலாப்பூர்ல, எங்க நின்னாங்க. இந்த நியூஸ் பேப்பர் போடுற இடத்த பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபருக்கே தெரியும் நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மயிலாப்பூர் ஃபுல்லாவே சுற்றி வளம் வந்துட்டு இருப்பேன் ஆகுனா. ஏன்னா காலைல பேப்பர் போடுற இடம்னால எல்லா ரூட்டுக்கும் வந்துட்டு தான் இருப்பேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு தான் வந்து பேப்பர் போட போறோம். ஃபர்ஸ்ட் வீடு கிட்ட வந்தாச்சு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடு இப்போ ஆரம்பிக்கிற டைம் மேபி வந்துட்டு இருக்கலாம். ஒரு என்ன டைம் இருக்குன்னு தெரியல.
நான் ஃபோன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம சேனல்ல வந்துட்டு புதுசா வந்துட்டு பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியாது நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு ஸ்டார்க்கு. நான் வந்து நியூஸ் பேப்பர் போடுற பையன் மார்னிங். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறேன். அப்படியே நைட்டு வந்த கேமரும் கூட. இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வீடு. உங்களால முடிஞ்ச இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க மாடு இருக்கா, இந்த வீடு தான் பொம்மாதான். இப்போ வந்து அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. முடி வேற காலைல பண்ணி தண்ணி ஆயிடுச்சு. இன்னும் நான் பேப்பர் போடுறதுக்கு ஃபாஸ்டாகவே போடலாம். வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால ஃபாஸ்டாக ஓட முடியல. நம்ம எடிட்டருக்கு வேற குளிருதுன்றாரு. நான் ஸ்பீடாக ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், குளிர் தாங்காம வீடியோ வந்து குளிக்க எடுத்துன்னு இருப்பாரு. ரொம்ப அபிஷியலா அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னா கிடையாது, நார்மலா வீடியோ. இப்போ வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், மேபி வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஷீன்ஸ் ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு எனது ஃபாதர் வந்து கொடுத்தாரு நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டாங்கல்ல. நம்ம வீட்டில் போகிறதுக்கு தான் சர்ச். அதாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு காலையில இருந்து ப்ரேயர் தான் நடக்கும். பட் இன்னைக்கு நடக்கலை. இங்கே தான் கைஸ் நான் அதிகமாக வந்துட்டு ஒரு மாதிரி மழை பெஞ்சா இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகாகவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்க வந்து இப்போ இருக்காருல முன்னாடி மாஸ்க் போட்டி தான் எனக்கு எப்பவுமே வந்துட்டு அட்வைஸ் தான் பண்ணுவார். குடிச்சிருந்துருவியா? குட் மார்னிங் சார், நான் போயிட்டு இந்த தியானம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இந்த இடம் மட்டுமே எவ்வளோ மரம் எவ்வளோ செடி பயங்கரமா இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் கூட. இங்க மட்டும் நீங்க மழை பெய்யுற டைம் இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடமே ஏதோ வந்துட்டு காட்டுக்குள்ள அந்த லாஸ்ட் முன்னாடி ஒரு இடம் இருக்கும், போனா ஏதோ காட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் இந்த டைம் மழை பெய்யுற டைம் அப்போ. ஆனா ஃபிளட் அப்போ இந்த இடத்துல நிறைய மரம் செடி எல்லாமே உடஞ்சி போச்சு, பிச்சுக்கிச்சு. ஆனா அது இருந்தும் மறுபடியும் அப்படி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தியான ஆசிரமம் பக்கம் போட்டாச்சா, அதாவது ஒரு சர்ச்சு கிட்ட போட்டாச்சா. அந்த நீங்க ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க, முன்னாடி ஒரு தாத்தாவும் வந்துட்டு ஒரு சர்ச் ஃபாதர் இருப்பாரு. அவன் ரெண்டு பேருமே வந்து எப்பயுமே வந்து என்ன மோட்டிவேஷனா கொடுத்து எப்பயுமே வந்துட்டு ஐடியாவா கொடுப்பாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் கொடுக்குற ஐடியா தான் நான் டெய்லியும் கேட்டு வளர்ந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னும் ஒரு அடுத்த வீடு ஃப்ரெண்ட்ல வந்துட்டு ராஜன் இருக்காரு. அந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போனா வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு பேப்பர் போட்டாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கேன். பேப்பர் வந்துட்டு ராஜன் கட்டி போட்டாங்க. ஓரமா போய் செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இவங்க மாதிரி பேப்பர் இங்க இல்ல வாங்க. ஓரமா போய் ஒன்னும் பண்ணல. ராஜன் கேங்லாம் ஒண்ணு சேர்ந்தான்னு வச்சுருவாங்க. இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சா வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. அவசரமா வரலாம், ஆயா மாதிரி வராம.
பிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? ராஜன் ஜென்ஸ்ல போயிட்டு இருந்த கதை கொஞ்சம் போலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்துட்டு நம்ம மசூதி சைடு போக போகிறோம். ஓகேவா? இந்த மசூதிக்கும் எங்கள் ஃப்ரெண்டு கூட நம்ம கேபிள் விளையாடி போயிருப்பான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்கள்ல, பேர் அவருக்கு இந்த இடம் வந்துட்டு ரொம்ப யூஸான இடம். அதை வந்துட்டு நானே வந்துட்டு தெரியுவேன். ஏன்னா அது ரொம்ப வந்துட்டு பண்ணான விஷயம் கூட. அது வந்துட்டு நான் சொன்னா அவன் கோச்சிப்பான், இதெல்லாம் எப்படா இப்படி சொல்லுவேன் அப்படின்னு. இப்போ வந்துட்டு மசூதி கிட்ட போயின்னு இருக்கோம். இங்கேயே வந்துட்டு என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் இன்னும் சொல்கிறேன், ஷாப்பிங் வேணும் சின்ன பையன் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அவங்க பசங்களுக்கு வாங்கின சாக்லேட்லேருந்து எல்லாமே எனக்கும் கொடுப்பாங்க. நான் இங்கே தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன். ஒரே ஒரு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துருக்கேன். இந்த இடமும் வந்துட்டு அதே பட் ஆனால் மனசுக்குள்ள நினைப்பேன், நான் நினைக்கிறதுலாம் வேண்டிக்கு நடக்கணும் அப்படின்னு. நின்று கொடுத்துருவா. இப்போ நம்ம வந்துட்டு ஏழுமலை மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கால் போட போகிறோம். யாருன்னு கேக்குறல போட்டாச்சு. இந்த நியூஸ் பேப்பர் போடுறதுல கடுப்பு என்னன்னா வந்துட்டு இந்த டைம்ல வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு எதுவும் கிடையாது. மழை வந்து நைட்டு பெஞ்சதுனால ஓகேன்னு சொல்லலாம். இதுவே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்க டைம்ல போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், தர ஃபுல்லா தண்ணியா இருக்கு நசுன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பு கை பேப்பர் நனைஞ்சிரும். அது எல்லாரும் பார்த்து போடுற மாதிரி இருக்கும், கடுப்பு கை. இப்போ வந்துட்டு விநாயகர் கோயில் இங்க என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த விநாயகர் கோயில்ல என்னடா ஸ்டாண்டு காணும். இந்த கோயிலை பத்தி என்ன கருத்துன்னா, நான் வந்து 10th படிக்கும் போது பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விநாயகர் கிட்ட தான் வந்துட்டு வேண்டிக்கினேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் 10th எப்படின்னா பாஸ் ஆகணும்னு சொல்லி எங்க அம்மாவை கூட்டின்னு வந்து. பட் ஆனால் 10th முடிச்சே இத்தனை வருஷம் ஆச்சு, நான் முன்ன வரைக்கும் வந்துட்டு அந்த தேங்காய் உடைக்கவே இல்லை கைஸ். கடைசி வரைக்கும் விநாயகரை ஏமாத்திக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது இங்க பாருங்களேன் ப்ரோ, எவ்வளவு பெரிய நத்தை அப்படின்னு கீழே மழை காலத்துல நத்தை வெளியே இருக்குது. எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் நகருதா இல்ல அப்படியேதான் இருக்கா? டேய் அவன் செத்துட்டான்டா. வந்துட்டு அடுத்தது இங்க வந்துட்டு நிறைய மாறிடுச்சு கைஸ். நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் போட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பில்டிங் இடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இங்க நிறைய மரம் இருந்தது, எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சு. இப்ப இந்த பில்டிங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது, இப்ப வந்துட்டு மாறிடுச்சு. ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் லிஃப்ட்ல மாட்டுறதுக்கு ஐடியா இருக்கா? அதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்கறேன். நான் வந்து லிஃப்ட்ல இருந்து இந்த குறைஞ்சது மேபி இந்த 4 வருஷத்துல ஒரு 20 தடவையாச்சும் நான் லிஃப்ட்ல மாட்டிருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு பெருசா வந்துட்டு லிஃப்ட்ல மாட்டணும்னு அந்த பயம் இருக்கு. சத்தியமா லிஃப்ட்ல மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்து தூத்தி போயிடுவாங்க. ஃபிளாஷ்பேக். இதே ஒரு வித்தியாசமான ஷாட் போடலாம். நீ 3ஆம் மாடியில போ, ஓகேவா? கரெக்டா வந்துட்டு ஓப்பன் ஆக மாஸ் என்ட்ரி கொடுக்குறேன், ஓகேவா? ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். வணக்கம், ஓகேங்களா? 3ஆம் மாடி வந்துருச்சு.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடு வந்துட்டு ரொம்ப பழங்காலத்து மாடல் இந்த மாதிரி வீடு. இப்போதான் ரீசெண்டா இடிச்சு மாத்திட்டாங்க. அப்போ இந்த வீட்டுல பேப்பர் போடும்போது ஒரு 2 நாய் ஒண்ணு இருக்கும். அதுங்க என்ன உள்ளே வர விடாது. பட் இந்த வீடு இடிச்ச நேரத்துல அந்த நாயும் காணும். பட் அந்த நாயெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்பயே நம்ம பேப்பர் போடுற ஒரு வீட்டுல வந்துட்டு அந்த ஹஸ்கி நாயும் ராட் வீலரா ஒரு நாய் இருக்கும்ல, அதுவும் இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்துட்டு மேபி இப்ப மழை பெய்ததுனால வீட்டுக்குள்ள இருக்கும். நார்மல் டைம்ல நீங்க பேப்பர் போடும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். எதிரும் நம்மளா கிடைச்சிருமோன்னு பயமா இருக்கு. A few minutes later. நம்மளோட கேமராமேனுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜுரி ஆகி போச்சு. நான் தான் தற்கொலை பார்த்தா கூட இருக்கிறதுக்குலாம் என் கூட இருக்கிறதுக்கும் தற்கொலையாவே இருக்கு. எந்த அளவுக்கு தற்கொலை பாருங்க. நான் தான் தற்கொலை, என் கூட இருக்கிறேன் என்னோட பெரிய தற்கொலையா இருக்கு. வண்டியில ஏறி உட்கார ஒழுங்கா வீடியோ வண்டியில அந்த கை இருக்காது, அது என்னது பின்னாடி இருந்த ஒண்ணு இருக்கும்ல பிடிச்சிக்கிறதுக்கு, மெட்டல்லே இடிச்சு வாங்கிட்டு வலிக்குதுன்றான் ப்ரோ. யாரு ப்ரோ எவன் சார்? வீடியோ எடுக்கும் போது இந்த மாதிரி தடங்கள்லாம் நடக்கதாங்க செய்யும். வீடியோ பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் வந்துட்டு என்னாச்சும் அதே சொல்லுவாங்க மியூசியம்ல ஏதோ பொருள் இருந்தா கூட சரி வீடியோ எடுக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். வீட்டை எடுக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தம்பி ஏன்பா வீடியோ எடுக்கிற அப்படின்றது இருக்குடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே வர வேண்டியதான். நெக்ஸ்ட் இங்க ஒரு சில வீட்டுல நான் பேப்பர் போட்டுருந்தேன் கைஸ், ஆனா வந்துட்டு அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. இதோ கைஸ் இந்த வீடு தான் கைஸ் இருக்கிறது அப்படின்றதுனால வந்துட்டு என்ன பரமசா எப்படி வீட்டுல வந்துட்டு ரீசெண்டா வந்து தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேப்பர் போட்டுப்போம். இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய்ங்க வந்து நம்மள டென்ஷன் ஏற்றி விட்டுறாதுன்னு அதுங்களே டென்ஷன் ஆகி குலைச்சிக்கணும். இந்த ரீசனாலதான் நான் அந்த வீட்டுக்கு மட்டும் இறங்க மாட்டேன். எதுவுமே மெயின் நாய் அது இல்ல, அது வந்தா இருக்கிற சைஸுக்கு மேல எகிரிடும். அது பயம் எனக்கு. எல்லா நாயும் நைட்டு வருது, மார்னிங் நைட்டு வெள்ள முடிச்சு வாக்கிங் போயின்னு இருக்கு. இப்ப வந்துட்டு அடுத்த அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. இந்த இடம்லாம் என்னோட சின்ன வயசுல வந்து நான் அதிகமா சுத்தின இடமும் கூட. வின்சென்ட் பார்க் ஓகேங்களா, தேங்க்யூங்க. இப்பொழுது எப்படி இருக்கு பரவாயில்லையா? என்ன இடிச்சா சும்மா வலிக்கும் அவ்வளவுதான். பேப்பர் எடுத்தாச்சு கேள்றா வாட்ச்மேன் அவரு இப்போ வந்துட்டு நம்ம பேப்பர் போடுற இடத்துல வந்துட்டு மெயினா வந்துட்டு பார்த்தா இந்த வீட்டில் வந்து இருக்கிற லிஃப்ட் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு 3ஆம் மாடி வரைக்கும் பேப்பர் போடும். அதனால என்ன பண்றது, ஏறி போய் மேலே தான் இப்போ போடுற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம், மார்னிங்கே வந்துட்டு இப்போ இந்த எக்ஸசைஸ் ஆகும். எனக்கு பிடிக்காது. என்ன சாப்பிட்டுப்பா என்னடா எத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க, ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? 3ஆம் மாடி முடிச்சாச்சு. இப்ப வந்துட்டு ஏறின வழியாவே கீழே போயிடலாம். இந்த வீடு முடிச்சாச்சு. ஒன்னும் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் 2 வீடு மட்டும்தான் இருக்கு. அதோட மட்டும் முடிச்சிடும். நீங்க நிறைய பேர் வந்து கேட்கலாம், என்னடா அது இவ்வளவுதான் அப்படி ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் நிறைய வீடு போட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு பெருக்குடியில இருந்து வேலைக்கு போனதுனால நிறைய வீடு வந்து ஓனர்கிட்ட சொல்லி கம்மி பண்ணிட்டேன். காலையே நிமிஷம் அந்த லாஸ்டா வந்த விஜய் படத்துல வந்துட்டு அந்த பின்னாடி தளபதி அடிச்சு மாசா கொண்டு வருவாங்க. அதை கொண்டு யாராவது ஜோக்
அந்த மாதிரி வந்து எனக்கு டிஃப்ரெண்டா எடிட்ல கொண்டு வரணும். ஓகேவா? அது வந்துட்டு இங்கே வந்து நான் பதிவு பண்ணிடுறேன். போட்டேங்கண்ணா. ஓகேவா? நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. பின்னாடி எங்களை ஊந்து தொலையாத. சின்ன வயசுல கைஸ் இவன் வந்துட்டு என் கூட வளர்ந்தவன். ஓகேங்களா? சைக்கிள் போடும்போது அப்படிதான் ஒரு பள்ளத்துல விட்டு எடுத்து நான் பாட்டு போயின்னு இருக்கேன். என்னடா அது வெயிட்டே இல்ல, நம்ம பண்ணு தாண்டி போயின்னு இருக்கோமே அப்படின்னு. நடுவுல எனக்கு ஒரு பால் பாக்கெட் விழுந்த சத்தம் வேற கேட்டுச்சு. என்னடா இதை தொப்பு இப்ப நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு. என்னடா ஏதோ பால் பாக்கெட் விழுந்து தொப்புன்னு சத்தம் கேட்டுதே. நான் யோசிச்சு வண்டி நிறுத்தல. நான் அப்ப நான் சைக்கிள காணும், நான் பாட்டு பேசிக்கினே போறேன். எங்கடா ஆளை காணும் தேடுறேன் நானு. என்னடா பேசவே மாட்டேன்? எங்கடா ஒரு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறானா? வெளில வா. அங்க எப்படி போனா? சகோதரர் அழாத அதான் நான் வந்துட்டல, தைரியம் மாறு. சைக்கிள் எங்கடா? சைக்கிள் டயர் அடிக்க எங்கடா டயர் கடிக்கலன்னா மாட்டிக்கலாம்டான்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். பார்த்தா அவன் எங்கேயோ நான் பள்ளத்துல விட்டு எடுத்துட்டு விழுந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ பையன் அந்த பள்ளத்திலே இருந்துருக்காங்க, ஒன்னும் வரல போல இருக்கு நம்ம கூட அப்படின்னு. இந்த வீட்டுல தான் கைஸ் நான் வந்துட்டு பேப்பர் போடும்போது வந்துட்டு மாட்டிக்கிட்டேன். மேபி கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோக்கு இப்ப நான் ஆட் பண்றேன். எவ்வளவு நேரம் கதறினாங்க கடைசிக்கு யாருமே வந்து காப்பாத்தல. அதுக்கப்புறம் வந்துட்டு லேட்டா வந்தாங்க, தம்பி இருக்கியாப்பா அப்படின்னு. அதனா பரவாயில்ல. இது ஃபிளாஷ்பேக். நான் சொன்னா நம்புறீங்களா? இப்ப நான் இருக்கிற நியூஸ் பேப்பர் போடுற இடத்துல டோர் ஓபன் பண்ணா பாதியிலே மாட்டிக்கிட்டேன். என்னடா இது? கதவு திறந்தா திறக்கணும்னு நினைக்கிறேன். லாக்ல இருக்கு கதவு. ஓகேங்களா? இது ஒரு தடவை 2 தடவை பரவாயில்ல. எப்பயும் ரெகுலரா மாட்டும் போது கதவு திறக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, கதவு திறக்க மாட்டேங்குது கைஸ். போன்ல இன்னைக்குன்னு பார்த்து சார்ஜர் இல்ல, 4% சார்ஜர் இருக்கு. அவ்வளவுதான், சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது போனு. சார்ஜர் ஃபுல்லா இருந்தாலும் நான் போன என்டர்டைன்மெண்டா உட்காந்துருப்பேன். சார்ஜர் வேற இல்ல. கதவை தர ப்ளீஸ், கதவை திறந்துரு. இல்ல 3rd ஃப்ளோர் எடுக்கலாமா? 3rd ஃப்ளோர் எடுத்தா வேலை செய்யல. 2nd ஃப்ளோர் எடுத்தேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பாதியில ஒழுங்கா போய் நின்றுக்க வேண்டியதானே. மியூசிக் போடு, பிஜிஎம் போடு. யாராச்சும் வாங்கல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. ஆனா இந்த லிஃப்டோட பேர் பாருங்க, SSRன்னு போட்டிருக்கு. என் பேரும் SSR தான். என்ன மாதிரி தற்கொலையா இருக்கு. கரண்ட் போயிருக்கும் நினைக்கிறேன். நாம எப்படி பாருங்க, லாஸ்ட் வீட்டுக்கு முந்தின வீட்டுல எப்படி இருக்கு. பாதி செவுரு, பாதி லிப்ட், பாதி மேல, பாதி கீழே. எல்லாரும் கதவு மூணு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பேச விட கேட்காது. அம்மா யாராச்சும் வாங்கல. இது கேட்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கதவு மூணு இருக்காங்களா, கேட்க வாய்ப்பு இல்லை. சீஸ் சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. சில சிதறலுக்கு பிறகு இந்த லிஃப்ட் கொஞ்சம் பழக்கமானதுன்றதுனால அப்படிதான். இந்த லிஃப்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். ரொம்ப ஸ்பெஷலான லிஃப்ட். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு முழு பேர் வந்துட்டு எஸ் சரண்ராஜ். ஓகேங்களா? இங்க வந்து இந்த லிஃப்டையும் வந்து நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க SSRன்னு வருதா, கேட்டா என் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிப்பேன், SSR டெக்னாலஜி அப்படின்னு. ஆனா லிஃப்ட் கம்பெனிக்காரங்க தெரியும், எது யாரா நீ அப்படின்னு. இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது, நம்ம தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு பேப்பர் இறங்கலாம் தேவையில்லை, அப்படியே வந்து இங்க இருந்து போட்டுக்கலாம். வாஸ்தவம் தான்டா, முதலாளி மைண்ட் வீக்கா இருந்தா வேலைக்கார மைண்ட் ரொம்ப சோக்கா தான்டா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3ஆம் மாடி முடிஞ்சது. அடுத்தது 2ஆம் மாடிக்கு ஒரே ஒரு பேப்பர் தான். இவங்க எல்லாருமே கைஸ் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஒரு வார்த்தை 2 தமிழ்ல பேச மாட்டாங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா, தமிழ்ல சொல்லணும்னா well how to say in Tamil exactly. I don't know how to தமிழே வரலையே. ஓகேங்களா? 2வது டிக் போட்டாச்சு. இப்ப அடுத்தது
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இன்னும் எத்தனை வீடு இருக்கு? இன்னும் ஒரு 2 வீடு தான் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் வந்து இன்னும் 2 வீடு. அதோட வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அதுக்காட்டிக்கு பசிக்குது. அதுலயே போயிட்டாங்க. 4 மணி தானே தூங்கல. எனக்கு எதுவுமே அது சாப்பிடல. முன்னாடி இருந்தாங்க. அதுதான். சரி நாளைக்கு லீவு தான் வரியா? வாங்க. வேட்டையாடு விளையாடுதான் நேற்று. வாங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான். லாஸ்ட் 2 பேப்பர் தான் இருக்கு. இந்த 2 பேப்பர் முடிஞ்சதுன்னா நியூஸ் பேப்பரே வந்துட்டு முடிஞ்சிச்சு. வண்டி ஆன்லயே வச்சுருக்காது ரெடி. வரமாட்டேன். ஏறி உட்காருன்னு சொல்லுவாங்க. பார்த்து உட்காரு. யார் நேரத்துக்கு போறாங்கன்னு இல்ல, பெட்ரோல் போகும்ல. போலாமா? எடிட்டர் பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். எல்லாரும் வண்டியில ஏறி உட்காடுறா அப்படின்னா நான் மட்டும்தான் பார்த்து உட்காடுறான்னு சொல்லணும் போல இருக்கு. என்ன பண்றது? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கா, இந்த ஸ்ட்ரைட்டா இந்த பைக் இருக்கு. இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு பேப்பர் போட்டா அதோட இன்னும் ஒரு வீடு தான். ஓகே. இப்போ வந்துட்டு என்னது BMW இன்னைக்கு கார். ஆமா ஆமா அது தெரியும் பாத்துருக்கேன். 001 பணக்கார X6 ஒண்ணுதானா? ஆமா ஆமா. ஓகே गाइस, இப்பொழுது இந்த டாக்டர் தான் வந்துட்டு எங்க வீட்டுல வந்துட்டு அடிக்கடி நாங்க போறது. எனக்கு நிறைய பிரச்சனை வரும்போது இங்க தான் வந்துட்டு நான் நியூஸ் பேப்பர் போடுறதுனால நிறைய செடி வளர்ப்பாங்க. உள்ள வந்துட்டு அந்த பாலைவனத்துல இருக்கல கேக்டப் இதை ஒன்று சொல்லுவாங்களே, அதெல்லாம் வளர்க்குறாங்க எங்க ஊர்ல. பட் ஆனா வந்துட்டு பயங்கரமா இருக்கும். முடிஞ்சிச்சு. இப்போ இதோட வந்துட்டு ஒன்னு வந்துட்டு உங்க வீட்டுல வந்துட்டு பார்க் பண்ணிட்டு அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம பேப்பர் போடுறது முடிச்சாச்சு. இவ்வளவு சீக்கிரமா ஒரு பேப்பர் போயிதான் யோசிக்காதீங்க. என்னோட சின்ன பசங்களே வந்துட்டு நிறைய பேப்பர் போடுறாங்க. மேபி அது சில பசங்களாம் வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் போகல, அதனால வந்துட்டு நிறைய பேப்பர் போடுறாங்க. ஒரு சில பசங்க வந்துட்டு ஸ்கூல் லேட்டா போடுறாங்க, அதனால வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வேலைக்கு வேற கிளம்பணுமா, அதனால நிறைய வீட்டு வந்து கம்மி பண்ணியாச்சு. முன்னாடி பாத்தீங்களா அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு நம்மளோட அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்புறது தான் வேலை எடுக்கணுன்றதுனால வந்துட்டு நான் ரொம்ப நல்லமா வந்துட்டு பேப்பர் போட்டேன். மேபி நான் இந்நேரத்துக்கு வந்துட்டு பிளாக் எடுக்கல அப்படின்னா சீக்கிரமா பேப்பர் முடிச்சுட்டு இந்நேரத்துக்கு எப்படியோ நான் வீட்டுல போயிட்டு ரெடி ஆயிருப்பேன். நான் இதாங்க என்னோட நம்ம நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கே வந்து வெக்கமா தான் இருக்கு, என்ன ப்ரோ லவ் என்ன பண்றியா அப்படின்னு. நான் இந்த இடம் தாங்க ஒரு முக்கியமான ஸ்பாட். என்னோட லவ் சீன்ல இந்த இடம் முக்கியமான ஸ்பாட். நான் அதான் அப்படியே மழைலாம் பெஞ்சது, அதான் ஒரு மாதிரி மறக்க முடியாத மெமரி இந்த இடம். சூப்பரா இருக்கும். ஆனா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எரிக்கோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம கிட்டமா அவர் எங்க ஆரம்பிச்சப்போ அதே இடத்துக்கு கொண்டு வந்து போறோம். தேங்க்யூ வீடியோ எடுத்து அதான் கையை ஏறா ஹேண்ட் ஷேக் பண்றேன்னா ரோடு எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. அவ்வளவுதான் கைஸ். நான் வந்துட்டு இதோட நான் எங்க வீட்டுக்கு போய் பிளாக் பண்றேன். ஓகேங்களா? நேரங்கள் கழித்து இந்த மாதிரி தான் கைஸ் நியூஸ் பேப்பர் போடுறது இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு கேமரோட நிறைய கேமருக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எந்த அளவுக்கு ஃபாஸ்டா கிளம்புனா சீக்கிரமா கிளம்பணும் வேலைக்கு. அப்ப ஸோ கைஸ், நம்ம சேனல்ல என்ன புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்
அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்